130 தொகுதிகளில் வெற்றி. திமுகவை அலறவிட்ட எம்ஜிஆர். 77க்கு பின் 10 ஆண்டுகள் பறந்த அதிமுக கொடி. ஒரு நடிகர் நாட்டை ஆள வேண்டுமா என அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட திமுக செய்த கடுமையான பிரச்சாரத்தை மீறி 1977 சட்டசபை தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்று கோட்டைக்குள் அடியெடுத்து வைத்தார். காங்கிரஸை வீழ்த்தி 1967 திமுக 137 இடங்களை வென்று தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. சரியாக 10 ஆண்டுகளில் அக்கட்சியின் தலைவிதியை மாற்றி எழுதியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். 1977 ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் 130 தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது அதிமுக. அண்ணாவின் மறைவுக்கு பின் 10 ஆண்டு காலம் திமுகவை வலிமையாக வழிநடத்தி வந்த கருணாநிதி தலைமையிலான திமுக இந்த தேர்தலில் 48 தொகுதிகளுக்கு மேல் தாண்ட முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் மூத்த தலைவர்களாக இருந்த பெரியாரும் ராஜகோபாலாச்சாரியும் காமராஜரும் இயற்கை எய்தியிருந்தனர். அரசியல் களத்தில் பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருந்தது. இருவரும் எதிர் துருவங்களாக துப்பாக்கியாக எம்ஜிஆரும் கருணாநிதியும் மோதி கொண்டிருந்தனர். சிபிஐ 5, சிபிஐஎம் 12, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் 1, இந்திய தேசிய காங்கிரஸ் 27, ஜனதா கட்சி 10, இந்திரா காங்கிரஸ் 1 என்ற அளவில் தொகுதிகளை பிடித்திருந்தன பிற கட்சிகள். அசுர பலம் பெற்றிருந்தார் எம்ஜிஆர். மு. கருணாநிதி அண்ணா நகர் தொகுதிக்கு இடம்பெயர்ந்திருந்தார். 43,076 வாக்குகளை பெற்று வெற்றியை உறுதி செய்தார். அருப்புக்கோட்டையில் போட்டியிட்ட எம்.ஜி. ராமச்சந்திரன் 43,065 வாக்குகளை பெற்று வாகை சூடினார். இவரை எதிர்த்து நின்ற ஜனதா கட்சி வேட்பாளர் முத்துவேல் சேர்வை 13,687 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இந்த தேர்தலுக்கு முன்புதான் திமுக மீது ஊழல் புகார் கிளம்பியது. அதற்காக மத்திய அரசு சர்க்காரியா கமிஷனை நியமித்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. அதிமுக தொடங்கிய காலத்தில் எம்ஜிஆர் மீது ஒரு நன்மதிப்பும் இருந்தது. அடிமட்ட மக்கள் மத்தியிலும் அவரது புகழ் போய் சேர்ந்திருந்தது. ஒரு நடிகர் நாட்டை ஆளலாமா என திமுகவின் வினாவை மக்கள் பெரிதாக காது கொடுத்து வாங்கவில்லை. அரசியலை தொழிலாக கொண்டவர்கள்தான் அரசியலில் நீடிக்க வேண்டும் என்றால் தேசம் உருப்படாது என ஒரு பத்திரிகை தலையங்கம் தீட்டியது. திமுகவிலிருந்து தன்னை வஞ்சகமாக வெளியேற்றிவிட்டனர் என்றும் திமுக ஒரு தீய சக்தி என்றும் ஒரு பிம்பத்தை கட்டமைத்த எம்.ஜி. ராமச்சந்திரன் 1972 அக்டோபர் 8 சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் நான் தான் திமுக என்று சவால் விடுத்தார். பின்னர் தனியாக கட்சி தொடங்கும்படி அவரது ஆதரவாளர்கள் ராமாபுரம் வண்டிகளில் சாறை சாறையாக வந்து குவிந்தனர். பெரும் அமைதி காத்து வந்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் தனது விசுவாசி அனகாபுத்தூர் ராமலிங்கம் தொடங்கிய அதிமுகவில் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். அதற்கு சாதாரண தொண்டன் தொடங்கிய கட்சியில் என்னை சேர்த்து கொண்டேன் என்றார். எம்ஜிஆரை கட்சியில் மீண்டும் இணைக்க கருணாநிதி சில முயற்சிகளை செய்தார். தூதாக அனுப்பப்பட்ட எஸ்.டி. சோமசுந்தரம் போன இடத்தில் ஐக்கியமானார். அவருக்கு முன்பே திமுக நிறுவிய 50 தலைவர்களில் ஒருவரான மதியழகன் அப்போது சபாநாயகராக பதவி வகித்து வந்தார். அவர் எம்ஜிஆர் பக்கம் தாவிவிட்டார். அந்த காலத்தில் கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்கவில்லை என்பதையும் இங்கு சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். கழகம் 2ஆக உடைந்த போது திமுகவின் பலம் சட்டசபையில் 172. அதில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அதிமுக பக்கம் சென்றனர். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்ஜிஆரை ஆதரித்தனர். விகிதாச்சாரப்படி திமுகவிலிருந்து 5 முதல் 10% தலைவர்களே அதிமுக பக்கம் வந்தனர். பிற்காலத்தில் எம்ஜிஆரை திமுகவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என அழுத்தம் தந்த நெடுஞ்செழியனே அதிமுகவுக்கு அவைத்தலைவரானார். கட்சி தொடங்கிய சமயம் எம்ஜிஆர் தனது கட்சி கொள்கையை சரியாக முன்வைக்கவில்லை. ஆகவே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவர் கொள்கையை கேட்டனர். அதற்கு அவர் கேபிடலிசம், சோசியலிசம், கம்யூனிசம் ஆகிய 3ம் இணைந்ததுதான் அண்ணாயிசம், அதுதான் எமது கொள்கை என்றார். ஆனால் பலர் ஞானசூன்யமான விளக்கம் என சாடினர். திமுக இந்திரா காந்தியின் அவசர நிலையை மிக கடுமையாக எதிர்த்து போராடியது. ஒரு வகையில் இந்திராவின் சர்வாதிகார ஆட்சிக்கு மக்கள் ஜனநாயக முறைப்படி முடிவு கட்டினர் என அன்றைய அரசியல் தலைவர்களில் முக்கியமானவரான சந்தானம் கூறினார். அதிமுகவின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி மற்றும் காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் ஆகியவற்றையும் தேயச் செய்தது. 71 தேர்தலில் 48.6% ஓட்டுக்களை பெற்ற திமுக அதிமுக புதிய கட்சியாக உருவெடுத்த பின் நடந்த 77 தேர்தலில் 24.9% குறைந்து போனது.
இதே தேர்தலில் அதிமுக 30.4% வாக்குகளை பெற்றிருந்தது. திமுகவிலிருந்து பிரிந்து பெரிய அளவுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுக பக்கம் வராத போதோ இக்கட்சி எம்ஜிஆரின் பலத்தால் அரசு சக்தியாக உருவெடுத்திருந்தது. களம் கண்ட முதல் தேர்தலிலேயே அதிமுகவின் வீச்சு இந்த அளவுக்கு என ஊடகங்கள் கணிக்க தவறியிருந்தன. அஇஅதிமுகவினர் அதை வரவேற்று வானளவு புகழ்ந்து பேசினர்.